அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேத்து நடந்ததை பத்தி யோசிக்காம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாளை எப்படி எல்லாம் ப்ரொடக்டிவா நம்மளால பயன்படுத்திக்க முடியுங்கிறத பத்தி யோசிச்சா நாளைக்கு பிறக்க போற விடியல் கண்டிப்பா நல்ல விடியலா இருக்கும்னு சொல்லி உங்க எல்லாரையும் உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு நானும் கண்மணியும் வந்துட்டோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்வாதி, அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செட்ல தான் உட்காந்து இருக்கோம். ஆனா இப்போ நம்மளால அந்த வெயில உணர முடியுது. அந்த அளவுக்கு அதிகமா ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வானிலை ஆராய்ச்சி மையம் வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வருஷம் இருக்கக்கூடிய வெயில் தான் ரொம்ப அதிகபட்சமான வெயிலாம். ஆமா கண்மணி, காலையில 7 மணிக்கெல்லாமே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு ஹீட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அணையில நம்மளோட வாட்டர் லெவல் கம்மி ஆயிட்டே வருது அப்படின்னு வேற சொல்றாங்க. சோ வருண பகவானா பார்த்து கொஞ்சம் மழையை பொழிஞ்சாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்ன ஸ்வாதி. நிறைய அணையில கால்வாயில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்டா எவாபரேட் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இதை தடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தான் குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அது? அதாவது அகமதாபாத்ல சனந்த் அப்படிங்கிற ஒரு கால்வாய் இருக்கு. அந்த கால்வாயோட ஒரு கிளையில 750 கிலோமீட்டரை கவர் பண்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சோலார் பேனலை உருவாக்கியிருக்காங்க. அந்த சோலார் பேனலை வச்சு அந்த கால்வாயை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, கால்வாய் மேல சோலார் பேனலை வச்சா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ரெண்டு முக்கியமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது நமக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோலார் பேனல் கால்வாய் மேல வச்சு கவர் பண்ணிருக்கிறதால தண்ணி எவாபரேட் ஆகாம நம்மளால பாத்துக்க முடியுது. அதே நேரத்துல சோலார் பேனல் மேல சூரிய ஒளி படுது இல்லையா, அந்த ஒளியை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணவும் முடியுது. சோ ஒரே கல்லுல ரெண்டு மாங்க. சூப்பரான பிளான் தான். ஆக்சுவலா இது சக்சஸ் ஆயிடுச்சா என்ன சுவாதி இப்படி கேட்டுட்ட? இந்த பிளான் கிரேட் சக்சஸ் ஆயிருக்கு. இந்த பிளானால மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவா 1.6 மில்லியன் யூனிட் எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 90 லேக் லிட்டர்ஸ் வாட்டரை எவாபரேட் ஆகாம நம்மளால சேமிக்க முடிஞ்சிருக்கு. வாவ், சூப்பர் கண்மணி. ஆக்சுவலா இது ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்கீமா தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சோ இதே மாதிரியான விஷயங்கள் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சோ இந்த சூப்பரான தகவலோட மார்னிங் கஃபேல யோகாசனம் காத்துக்கிட்டே இருக்கு. சோ வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். வார்ம் அப்ஸ் எவ்வளவு முக்கியம்னுட்டு உங்க பாடிக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ யோகாசனஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப். ஸோ மெதுவா உங்க பாடியை முன்னாடி தள்ளுங்க. முன்னாடி தள்ளிட்டு உங்களோட நெத்தி தரையில படுத்தான்னு பாருங்க. படாத பட்சத்துல உங்களோட தலைய மேல எடுத்துக்கலாம். மூச்சு உள்ள வெளியே அண்ட் சைடு வைஸ்ல இருந்து உங்க பாடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்க தலை மேல பாக்குற மாதிரி சீலிங்க அண்ட் சைடு வைஸ் மெதுவா அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன்ல விட்டுட்டு மெதுவா உங்க பாடியை நீங்க எழுப்பலாம். இது ஒன் டைம் ஆச்சு. ஸோ ரிவர்ஸ்லயும் ஆகணும். ஸோ அதே மாதிரிதான் பாடியை முன்னாடி தள்ளிட்டு சைடு வைஸ், அதாவது ரைட் சைட்ல போனது இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து மேல பார்த்துட்டு மெதுவா கீழே இறக்கி மெதுவா ஃப்ரண்ட்ல பார்க்கலாம். ஸோ உங்களோட வார்ம் அப் முடிஞ்சது. இப்ப பார்க்க போற ஆசனா திரையங்குக்கு முக ஏகபாத பஷ்சிமோத்தானாசனா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசனா எதுக்கு பண்ணுவாங்க? நார்மலி நிறைய பேருக்கு ஃபிளாட் ஃபீட் இருக்கும். இந்த மாதிரி ஃபிளாட்டா கர்வ் இல்லாம சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃபிளாட் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு ரொம்பவே சோர்வு தன்மை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சீக்கிரமா நான் டயர்ட் ஆயிடுறேன், ரொம்ப சோர்வா இருக்கு, சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கு. ஈவன் தோ ஐ ஹீட் ஹெல்தி, நல்லா தான் சாப்பிடுறேன், ஆனா என்னன்னு தெரியல, ரொம்பவே சோர்வு டயர்ட்னஸ் ரொம்பவே இருக்கு. அந்த மாதிரி டயர்ட்னஸ் போக்குறதுக்கு இந்த ஆசனா பெஸ்ட் ஆசனா. ஆண் பெண் எல்லாருமே பண்ணலாம். ஆனா அகெயின் உங்களுக்கு சயட்டிகா ப்ராப்ளம் இருந்தா இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது உங்க லெக் ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அடிவை இடுப்புல கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படும். அது உங்களுக்கு சைட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உயிர் போற மாதிரி வலி இருக்கும். அதனால அது தவிர்க்கிறது பெஸ்ட். ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்கலாம். ஆனா ஃபார்வர்ட் பெண்டிங் மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணா போதும். ஸோ இப்போ நம்ம ஆசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் உங்களோட லென்த் வைஸ் நீங்க உட்காரலாம். இந்த மாதிரி உட்காரும் போது பாருங்க, நார்மலி உட்கார்ந்தாலே உங்களோட முதுகு தண்டு இப்படி விழுது. சில பேருக்கு ஷோல்டர் ரொம்பவே உள்ள இருக்கும், இப்படி இருக்கும், கொஞ்சம் உள்ள இறங்கினாப்புல இருக்கும். ஸோ
முகதைப்ப பஷ்சிமோத்தானாசனா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு இங்க எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால அந்த கூன் விழுறது வந்து அவாய்ட் பண்றதுக்கு பெஸ்ட் ஆசனா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு காலை மட்டும் நீங்க ஃபோல்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு கைகளை மேல தூக்கிடுங்க. தூக்கிட்டு முன்னாடி பாருங்க, மூச்சு உள்ள வெளியே. சைடிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வரைக்கும் ஆசனா ட்ரை பண்ணா போதும். இந்த மாதிரி ஆசனா நீங்க முன்னாடி ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றதுக்கு மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணா போதும். ஸோ மெதுவா கீழே உங்க கையை மெதுவா இறக்குங்க. இறக்கி உங்களோட கட்டவிரலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது உங்களோட எல்போ அவுட்வர்டு விரிஞ்சாலும் சரி, கீழே பதிஞ்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ அப்படி பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு முன்னாடி பார்த்துட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபார்வர்ட் பெண்டிங் நீங்க பண்றீங்கன்னா அடிவயிறு உள்ள தள்ளுங்க, அதாவது மூச்சு விடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட பாடி முன்னாடி போகும். அதாவது அப்படி பண்ணிட்டு மெதுவா உங்க கால்கள் உங்களால தொட முடியலன்னா விட்டுடுங்க. மெதுவா உங்களோட பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு மூச்சு உள்ள வெளியே பண்ணலாம். உங்களால பண்ண முடிஞ்சா மட்டும்தான் கைகளை கீழே இறக்கிட்டு உங்களோட காலை அண்ட் கால் கீழே பதியும் போது மூச்சு உள்ள வெளியே இருக்கும். அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு வெளியே நல்லா ஜோரா எடுங்க. அப்படி பண்ணும்போதுதான் உங்க பாடி முன்னாடி போகும், அடி வயிறு அமுங்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களோட மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா மேல வரும். கைய மேல மெதுவா தூக்குங்க. மெதுவா சைட்ல இருந்து உங்க கைய கொஞ்ச நேரத்துக்கு வைங்க. மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா உங்க கைகளை கீழே இறக்கலாம். இது பைபோஸ், அதாவது ரெண்டு பக்கமே பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலை ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. வலிச்சதுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு காலையும் நீங்க ஃபோல்ட் பண்ண ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரிதான் சைட் வைஸ் உங்க கையை எடுத்துக்கிட்டு மேல மூச்சு உள்ள வெளியே பண்ணி மெதுவா கீழே போங்க. மெதுவா மெதுவா மேல வாங்க. நிறைய நேரம் கீழே இருக்க முடியலன்னா கையை மெதுவா தூக்கிடுங்க. பிகினர்ஸ் எப்பவுமே மெதுவா கீழே போயிட்டு திரும்பி அதே சமயத்துல சீக்கிரமா மேலையும் வரணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இங்க வலி, இங்க அதாவது முட்டிக்கு கீழே வலி ஏற்படுறது கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த மாதிரி சமயத்துல அது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களால கால் கீழே போக முடியும். இல்லைன்னா கொஞ்சம் மெதுவா தான் கீழே போக முடியும். மெதுவா தான் கீழே போகணும். ஸோ மெதுவா மெதுவா நீங்க மேல வரலாம். பிராக்டிஸ் ஆச்சுன்னா நிறைய நேரம் நீங்க கீழே இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்க இப்போ திரையங்கக முக ஏக பாத பஷ்சிமோத்தானாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு லேட்டா போனோம்னா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, பஸ் லேட், அப்படி இப்படின்னு நம்ம நிறைய காரணம் நிறைய பொய் சொல்லுவோம்ல டீச்சர் கிட்ட. அந்த மாதிரிலாம் நம்ம காரணம் சாக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே கம்பல்சரியா ஸ்கூல் பஸ் சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஆமா, இப்போ என்ன பண்ணிருக்காங்க பீகார் போலீஸ் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சின்ன புள்ளத்தனமா பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. பீகார் போலீஸ் பொய் சொல்லிருக்காங்களா? எதுக்காக? ஆக்சுவலி April 1 வந்து மது விலக்க வந்து பீகார் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து யாராவது திருட்டுத்தனமா சாராயம் காய்ச்சினாலோ இல்ல விற்பனை செஞ்சாலோ அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு பீகார் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமான தண்டனை, நல்ல தீர்ப்பு தான். ஆனா என்னதான் இந்த மாதிரி கடுமையான தீர்ப்பு வந்தாலும் உடனடியா முற்றிலும் மதுவை ஒழிச்சிட முடியுமா? கண்டிப்பா கிடையாது. பீகார் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மதுவிலக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா போலீசார் வந்து சோதனை செஞ்சு 9 லட்சம் லிட்டர் வந்து மதுவை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. பட் ரீசெண்டா பறிமுதல் செஞ்ச இந்த மதுவை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போலீசார் வந்து ஒரு பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? நான் லைட்டா கெஸ் பண்ணிருக்கேன். அந்த சாராயம் எல்லாமே காணாம போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லிருப்பாங்க. அட, அப்படி சொன்னாலாவது பரவாயில்ல. பறிமுதல் செஞ்ச அந்த சாராயம் எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பாதியை நாங்க ஒழிச்சிட்டோம்,
மீதி எல்லாத்தையுமே எலி குடிச்சிருச்சு அப்படின்னு போய் சொல்லிருக்காங்க. அடக்கடவுளே, எலி சாராயம் குடிக்குமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கண்டிப்பா நம்புற மாதிரி தான் இல்ல. அதனாலதான் வந்து பீகார் போலீஸ் தலைவர் உள்பட 2 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்களாம். என்னமா ரீல் விட்டுருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். இப்ப நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா கோவிந்தராஜன் ஃப்ரம் சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபு அசோசியேஷன். மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்றது நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்குமே தான். நம்ம கடந்த சில நாட்களில் சில செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் சில டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் கூட டெக்னிக்ஸ் பண்ணுறதுக்கு சுமிஷா இருக்காங்க. ஐ வெல்கம் யூ டு த ஷோ. இன்னைக்கு லெக் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஹக் பண்ண வராங்க, இல்லை செயின் ஸ்நாச் பண்ண வராங்க, ஸ்லாப் பண்ண வராங்க, அடிக்க வராங்க, எந்த மாதிரி ஒரு அட்டாக்காக இருந்தாலும் சரி, இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லெக் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்க நம்மளை ஸ்லாப் பண்ண வராங்க. அப்போது இந்த லெக், இந்த பார்ட், இதை யூஸ் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ராப் ஆவாங்க. இப்போ ஹக் பண்ண வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹக் பண்ண வந்தால் 2 ஹேண்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. இங்கே ஹேண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த பார்ட்டில் இப்படி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடி பேலன்ஸ் லூஸ் ஆகும், அவங்களோட கிரிப் போகும், அண்ட் அவங்க உங்கள் லாக் பொசிஷனில் வந்துடுவாங்க. ஸோ ஆப்போனன்ட் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹக் பண்ண வரேன், அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த லெக்கில் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா எஸ், ஓகே. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட்ல பிடிச்சி இந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் கிரிப் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட்க்கு பேலன்ஸ் போகும், அவங்க ஃபால் ஆவாங்க. இது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக். நெக்ஸ்ட் டெக்னிக் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஹக் பண்ண வராங்க அப்படின்ற போது நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க, இது கூடவே சேர்ந்து இந்த நீ கீழே ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ல புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போனன்ட்டோட பாடி முன்னாடி வரும். அது ஸ்லோவாக காமிக்கிறேன். நீங்க ஹக் பண்ண வராங்க, இங்க பிளாக் பண்றீங்க, இந்த பார்ட் பிடிச்சிட்டு இங்க இப்படி. ஸோ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க லெக்ல வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே வந்துட்டு யூஸ் பண்ற ஃபோர்ஸை விட அதிகமாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்டாக் ஆகும், ஹர்ட் ஆகும். ஸோ அந்த ஹர்ட் ஆகாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பஞ்ச் பேக் அந்த மாதிரி விஷயங்களை கிக் பண்ணி உங்க பவர் ஏற்றிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹியூமன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ், அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யாரையும் ஹார்ம் பண்ணாதீங்க. அடுத்த சிச்சுவேஷன், அடுத்த டெக்னிக் போகலாம். இப்போ இதே மாதிரி ஹக் பண்ண வராங்க, இந்த டெக்னிக்ல நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம். நீங்க பிளாக் பண்ணியிருக்கீங்க, கூடவே சேர்த்து இந்த லெக்கை லைட்டாக கொஞ்சம் இப்படி திருப்பி இப்படி கிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்போனன்ட் பேலன்ஸும் போகும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அவங்கள லாக் பண்ணி ஹோல்ட் பண்ணியும் வைக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறேன். வாங்க. அட்டாக் பண்றாங்க, இங்க பிளாக் பண்றீங்க, இங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா இந்த லெக்கை திருப்பி இப்படி இங்க கிக் பண்றீங்க. கிக் பண்ணும் போதே அவங்க லாக் ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு உங்களையே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். உங்க ஆப்போனன்ட்டையும் வந்துட்டு உங்களை நெருங்க விடாம உங்களையே நீங்க சேஃப்டி பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சிச்சுவேஷன். இப்போ 4th சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வராங்க, அப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்க லெக்கை வந்து எப்படி அட்டாக் பண்ணி அவங்கள விழ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. வாங்க. இப்போ ஹக் பண்றீங்க, ஸோ இந்த பார்ட்ல மிஸ் பண்றீங்க. ஸோ எங்க பாடி கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்ல அப்படியே இந்த பாயிண்ட்ல இங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்போ வந்து ஆப்போனன்ட்டோட பாடி பேலன்ஸ் லூஸ் ஆகும், அப்போ அவங்க ஃபால் ஆவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு லெக் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 எஃபெக்டிவான சிம்பிளான டெக்னிக்ஸ் பார்த்தோம். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த லெக்ல பாயிண்ட் ஜாயிண்ட் இருக்கு, அதில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸோட கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் சேஃப்லி அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரிப்பீட்டேஷன் தான் உங்களுக்கு ரியலைசேஷன் தரும். அழகா இதெல்லாமே விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் பெனிஃபிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இது வரைக்கும் நீ கேள்விப்பட்ட வித்தியாசமான நேர்த்திக்கடன் பத்தி என்கிட்ட சொல்ல.
மகாதானபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து தலையில தேங்காய் உடைக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து கடவுள் மாதிரி வேஷம் போட்டு வர்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் கேக்குற? லைக் இந்த மாதிரியான திருவிழா நேர்த்திக்கடன் பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஆனா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுலயே ஒரு வித்தியாசமான திருவிழா இருக்கு. நீ இவ்ளோ பில்டப்ஸ் கொடுக்கறது பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வித்தியாசமான திருவிழா தான் அது. தேனி மாவட்டம் தெரியும்ல, அங்க வந்து ஆண்டிப்பட்டி பக்கத்துல மரவப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் முத்தாலம்மன் கோயில் இருக்கு. முத்தாலம்மன் கோயில்ல வருஷம் ஒரு திருவிழாவை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருவிழால தான் வித்தியாசமான ஒரு வழக்கத்தை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திருவிழால என்ன வித்தியாசமான விஷயம் இருக்கு? பொதுவாவே திருவிழா அப்படின்னு வரும்போது முறைமாமன் மச்சாமேனெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான். ஆனா இங்க மஞ்சள் தண்ணி கிடையாது, தொடப்பத்தாலே அடிச்சுக்கிறாங்க. எனது தொடப்பத்தால அடிக்கிறாங்களா? விருந்தினர்கள் எல்லாருமே வந்து அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிற ஊர்ல இந்த மாதிரி ஒரு பழக்கமா என்ன? ஆமா, இந்த அடி வாங்குறதுக்காகவே வாலண்டியரா நிறைய ரிலேட்டிவ்ஸ் திருவிழாக்கு வருவாங்களா. தொடப்பத்தால அடி வாங்குறது மட்டும் கிடையாது, சாணம் சேறு இதெல்லாம் கலந்து கட்டி மேல ஊத்தி என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்களா. சரி, ஓகே. எதனால இந்த வித்தியாசமான ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க? நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடும் போது இப்படி துடுப்பத்தெல்லாம் அடிச்சுக்கும் போது அந்த குறிப்பிட்ட உறவினர்களுக்கு நடுவுல குடும்பத்துக்கு நடுவுல எந்த ஒரு பகையுமே இல்லாம எப்பவுமே எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருப்பாங்களா. பிளஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சீரியஸாவே எடுத்துக்கல, அவனை வந்து எப்படியாவது பொழந்து கட்டி அடிச்சிடணும் அப்படிலாம் இல்லாம அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அதை ஒரு விளையாட்டா தான் அவங்க பாக்குறாங்க. ஒரு விதத்துல பார்க்க போனா இது நல்ல விஷயம் தான். ஏன்னா பகையை வந்து நம்ம மனசுல வச்சுக்காம இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா வந்து நமக்குள்ள வந்து எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும்ல. சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. மார்னிங் கஃபேல அடுத்ததா பியூட்டி டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். I am Dr. Pushpa Nyanaraj. I am a dermatologist. வெயில் காலத்தில் நம்ம தோலில் பாதிக்கிற பல பிரச்சனைகளை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற அல்ட்ரா வயலட் கதிர். சூரிய வெளிச்சம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அந்த யூவி ரேஸ். அந்த அல்ட்ரா வயலட் கதிர் நம்ம தோலை எப்படியெல்லாம் பாதிக்குது, அதை தடுக்கிறதுக்கு, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த சூரிய வெளிச்சத்தில் 3 வகையான அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது. UVA, UVB, UVC. இந்த 3லையும் UVA, UVB தான் பூமிக்கு அதிகமாக வருகிறது. அந்த UVC வந்து ஓசோன் லேயர்லேயே அது டிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இந்த UVA, UVB கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை அதிகமாக பாதிக்குது. அந்த UVA வந்து அதிகமாக நம்ம ஸ்கின் மேலே படுறதுனால நம்ம ஸ்கின்ல ஒரு சீக்கிரமாக ஒரு வயதான ஒரு தோற்றம் வர்றது, ஸ்கின்ல ஒரு சுருக்கம் வர்றது, இதெல்லாம் இந்த UVA ரேஸ்னால வர்றது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கின்ல நம்ம கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் UVA ரேஸ்னால. UVB வந்து நம்ம ஸ்கின்னை எரிய வச்சிரும், அதாவது சன் பர்ன்ஸ் வர்றது இந்த UVB ரேஸ்னால வர்றது. ஸோ போத் UVA அண்ட் UVB நம்ம ஸ்கின்னை பல வகையில் பாதிச்சு அஃபெக்ட் பண்ணுது. இந்த UVA, UVB இது மட்டும் இல்லை, ஸ்கின் கேன்சர்ஸ் எஸ்பெஷலி UVA அதிகமாக பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சில டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வெயிலே வேலை செய்கிறவங்க, அக்ரிகல்ச்சுரல் லேபரர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கின் கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் இந்த UV ரேஸ்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்கிறதுக்கு கண்டிப்பாக சில ப்ரிகாஷன்ஸ் நாம் எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக இதில் என்னென்னா சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம எல்லாரும் இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இந்த என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோன்னு எல்லாரும் நம்ம கேட்பாங்க. இப்போது எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. நாட் ஓன்லி வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மளுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக நான் வெளியவே போகலையே நினச்சிட்டு சன்ஸ்க்ரீன்ஸ் போடாமல் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் கண்டிப்பாக போடணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன்ஸ், அதாவது UVA அண்ட் UVB ரேஸ் ரெண்டையுமே தடுக்கிற ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒன்று இருக்குது, SPF சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. எல்லா சன்ஸ்க்ரீன்ஸ்லேயும் அந்த SPF ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. 15 குறைந்த அளவு, ஐடியல் ஒரு 30. SPF 30 இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை நாம் சூஸ் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும்
இந்த ஒரு இந்தியன் செட்டிங்கில் ஒரு ஐடியலாக இருக்கும். இன்னும் 2 வகையான சன்ஸ்கிரீன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ், கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ்னு இருக்குது. அந்த ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சேஃப், குழந்தைங்களுக்கு உரிய சன்ஸ்கிரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டேனியம் டை ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கிற ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைகள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறையா மதர்ஸ், அதாவது தாய்மார்கள் வந்து கேட்குறாங்க, என்னுடைய குழந்தை ஸ்கூலில் கேம்ஸ் பீரியட், அசம்பிளி இருக்கிறதுனால ஸ்கின் கருத்து போகிறாங்க, என்ன பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் பீரியடில் கருத்து போகிறாங்க. ஸோ குழந்தைகளும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸை எப்போ போடுறது? ஐடியலாக நம்ம வெளியே போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல சன்ஸ்க்ரீனை போட்டுக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெளியே போனால் அது ஐடியலாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்மளுக்கு அது பாதுகாப்பு கொடுத்துக்கொள்ளும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிட்டு உடனே வெளியே போனால் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகிறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க. குழந்தைகள் இப்போது சம்மர் சீசனில் ஸ்விம்மிங் கேம்ப் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் போகிற குழந்தைகள் கண்டிப்பாக சன் டேன் ஆயிடுவாங்க, கருத்து போய் வருவாங்க. ஸோ அதுவும் ஒரு கன்சர்ன். நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க என்னுடைய பொண்ணு பையன், என் ஸ்கின் கருத்து போகுது, அதுக்கு என்ன போடலாம்? there is water resistant sunscreens னு ஒரு டைப் இருக்குது. இந்த water resistant sunscreens is available. இந்த ஸ்விம்மிங் போகிறதுக்கு ஒரு half an hour or 1 hour முன்னாடி குழந்தைங்களுக்கு அதை அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா, பெரியவங்க குழந்தைகள் எல்லாருமே போட்டுக்கலாம். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தரும். அதுக்கு மேலே ஸ்விம் பண்ணுறோம்னா இன்னொரு தடவை அதை ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஏஜிங் ப்ராசஸ் அதை நாம் கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஸ்கின்ல வந்து ஒரு சுருக்கங்கள் விழுறது, ஒரு 30, 35, 40 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு சுருக்கம் விழ ஆரம்பிக்குது. அதையும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், நாம் தடுக்கலாம். அதை விட முக்கியம், ஸ்கின்ல வந்து ஸ்கின் கேன்சர்ஸ், அந்த மாதிரி அல்ட்ராவயலட் கதிர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்கிறதையும் நாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த தோலில் அப்ளை பண்ணுற சன்ஸ்க்ரீன்ஸ் தவிர ஓரல் சன்ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம ஸ்கின்னை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிற ஒரு வைட்டமின் சத்து உடைய சில வைட்டமின்ஸ் இருக்குது, அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பட் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு பழங்கள், காய்கறிகள், எல்லா கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இந்த நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நாம் இந்த சம்மர், இந்த வெயில் காலத்தில் ஒரு எப்போதுமே இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அதிகமாக தரணும். நாம் அது மூலமாக அவங்க ஸ்கின்னை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, தரையில போற பஸ், ட்ரெயின்ல தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஃபிளைட் டிராவல்ல கூட பிரச்சனை வந்துருச்சு. ஓ, லாஸ்ட் மந்த் ஏர் இந்தியா ஃபிளைட்ல எம்பியால ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அதை பத்தி தானே சொல்ற? கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னேன். ஏர் இந்தியா எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து எம்பியை தாக்குனது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இப்போ ஃபிளைட் டிராவல் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களாம். ஆனா இந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்ற தவறுகளால பாத்தீங்கன்னா மத்த பேசஞ்சர்ஸும் அவதிப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுடுது. ஆனா அப்படி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? அதாவது ஃபிளைட் டிராவல்ல பிரச்சனை பண்றவங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ்ல பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளோட கோ பேசஞ்சர்ஸ் மத்தவங்களை மிரட்டணும் அப்படின்னா 3 மாசத்துக்கு நம்ம ஃபிளைட்டை மறந்துடணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாலியல் கொடுமையில வந்து அவங்களை ஏதாவது மிரட்டினா இல்ல வந்து அந்த விஷயத்துல வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஃபிளைட் டிராவலை மறந்துட வேண்டியதுதான். கரெக்டான தீர்ப்பு தான். டிக்கெட் வாங்கிட்டா போதும், அங்க போய் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான தீர்ப்பு தான். எக்ஸாக்ட்லி. அது 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தவங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து கொடுத்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு நம்ம ஃபிளைட் டிராவலை மறந்துட வேண்டியதுதான். யாரா இருந்தாலுமே விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும் ஸ்வாதி. அதுவும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் போதுதான் நமக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த தகவலோட நம்ம எல்லாருக்காகவும் சூப்பரான காஸ்டியூம் கலெக்ஷன் காத்துட்டு இருக்கு. அது என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். Hi, good morning. Welcome to Style One, Pondi Bazaar, T Nagar.
டிசைனர் கலெக்ஷன்ஸ்லேயே லெஹங்காஸ் இன்னைக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிகின் வித் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச்லேருந்து போகலாம். ஆனால் ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் வைஸ் தான் இருக்குமே தவிர ஒர்க் வைஸ் இருக்காது. அவுட் ஆஃப் பெஸ்ட் கலெக்ஷன்ஸில் ஃபியூ பெஸ்ட் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பிகினிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இந்த லைட் பிங்க் அண்ட் இந்த மின்ட் க்ரீன், எப்படி கேண்டி பிங்க் அண்ட் ஆரஞ்ச் வந்து காம்பினேஷனும் அந்த மாதிரி இந்த ஒரு காம்பினேஷனில் பிரைடல் மெஹந்தி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்னில் ஃபுல்லி கோல்டு எம்ப்ராய்டர்ட் அண்ட் நாட் எம்ப்ராய்டர்ட் பேட்டர்ன் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கர்ட், இது எல்லாமே வந்து செமி ஸ்டிச்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் இவங்க கிட்ட சொல்லி. ஸ்டைல் ஒன்லி ஆல்ட்ரேஷன் இந்த ஒர்க் எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க. வேற என்ன இந்த மாதிரி ஹிப் ஆல்ட்ரேஷன் பிளவுஸ் ஆல்ட்ரேஷனுக்கு தே டோன்ட் சார்ஜ். பிளவுஸ் தனியாக இருக்க பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பே பண்ணோம். இது வந்து ஷால் அண்ட் இது வந்து பிளவுஸ் வந்து அதே மாதிரி என்ன எம்ப்ராய்டரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வித் த்ரெட் அண்ட் நாட் ஒர்க் எம்ப்ராய்டரி. இது வந்து ஸ்லீவ், இது வந்து பேக் நெக். ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செமி ஸ்டிச்டு ஒர்க் நமக்கு இவங்க கிட்ட கிடைக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் பெட்ரோத்தல் ஆர் ஃபெஸ்டிவல் திவாஸ் அந்த மாதிரி எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பியூட்டிஃபுல் பிரைட் எல்லோ அண்ட் பிரைட் இங்க் ப்ளூ ஆர் வயலட் கலர் காம்பினேஷன் இஸ் another ட்ரெண்ட். அந்த மாதிரி காஸ்டியூமில் வித் லைனிங்கோட நமக்கு வந்து பனாரஸ் எஃபெக்டில் ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து ஒரு அக்கேஷன் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பனாரஸில் அட்டாச்டு பார்டரோட நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. இது வந்து செல்ஃப் ப்ராக்கெட் இதில் இருக்குது. நல்ல லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. ஆஸ் அன் இப்போ பார்க்கும்போது ஒரு நார்மல் வயலட் துணி மாதிரி தான் இருக்குது. பட் இதுலேயே செல்ஃப் ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு டிஷ்யூ பனாரஸ் எஃபெக்டில் என்ன தேவையோ அந்த மாதிரி அழகாக மாங்காய் அண்ட் பீகாக் சேர்ந்த மாதிரி டிசைனில் நமக்கு ஒரு ஷால் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வெரைட்டி அண்ட் ஸ்டார்டிங் ரேஞ்சில் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி எல்லோ அண்ட் வயலட்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி சட்டில் அண்ட் வைப்ரண்ட் காம்பினேஷன்ஸில் நம்ம வந்து டபேட்டா சில்கில் வந்து ஸ்கர்ட். இது வந்து ஏர்லைன் ஸ்கர்ட் பட் ஸ்டில் நமக்கு லைக்ரா அதுக்கப்புறம் ஃப்ளோயி மெட்டீரியல் என்ன இருக்குமோ அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கிறதுனால ஃபுல் ஃப்ளோ இருக்கும் அந்த ஸ்கர்ட்டில். ஆஸ் இன் நம்ம சோலி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏர்லைன் ஃப்ளேர் உண்டு. இதில் வைப்ரண்ட் ஷால் அண்ட் பிளவுஸ் அட்டாச்டு பார்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லெஹங்கா இதெல்லாம் வந்து அக்கேஷனல் வேர் ஆஸ் இன் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பார்க்குறோம். இதே நம்ம வந்து பிரைடலுக்கு அந்த மாதிரி பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் கலெக்ஷன் காமிக்கிறேன், அது இன்னும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல பிரைட் எல்லோ வித் வயலட் பார்த்தோம்ல, அதுலேயே சட்டில் ரேஞ்ச் ஆஃப் எல்லோ வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ மிக்ஸ். ஸோ மேட் ஃபினிஷ் கோல்டில் மேலே வந்து ஃபுல்லாக ரஃபில் ஃபினிஷ்க்கு வந்து நம்ம தின் லேயர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அன் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் ஃபோட்டோ ஷூட் வீடியோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எடுக்கும் போது இது உள்ள கிராண்டியராக இருக்கும், நமக்கு குத்தாது இரிட்டேட்டிங்காக இருக்காது. பட் வெளியில் பார்க்கும்போது இந்த ரஃபில் ஃபினிஷில் ஒரு மர்மைட் அவுட்லுக்கில் இருக்கும். வைப்ரண்டான எம்ப்ராய்டரியில் சட்டில் நேவி ப்ளூ டாப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி காலர்ட், ரொம்ப டீசெண்டாக ஜிப்ட் ஒன்ல ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது வித் லச்கன் ஷால். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் டு ஸ்டார்ட் வித் இந்த பிரைடல் பெட்ரோத்தல் அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெல்வெட்டில் ஹாஃப் பீட் அண்ட் ஸ்டோன் கிறிஸ்டல் வெரைட்டிக்கு கொஞ்சம் கீழே உள்ள ஸ்டோன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க வெல்வெட்டில் வித் ஆஸ் யூஷுவல் இங்க் ப்ளூ அண்ட் கேண்டி பிங்க் காம்பினேஷனில் மர்மைட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வெளியில் வந்து நெட்டட் ஆர் ஹக்கோபா அந்த மாதிரி இதில் அட்டாச்டு பார்டரோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டர்ட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது.
மர்மைட் கட்ல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இதுக்குள்ள வந்து கேன் வச்சிருக்காங்க, ப்ளீட்டட் கேன் இருக்கு. அதுக்குள்ள தின் லேயர் ஆஃப் கேன்வாஸ் இருக்கு. அதுக்கு மேல இந்த எம்ப்ராய்டரி, அதுக்கு மேல ப்ளீட்டட் கர்டன், அதுக்கு மேல இந்த நெட்டட் அட்டாச்ட் பார்டர் இருக்கு. ஸோ மர்மைட் கட் ஃபிஷ் கட் இருக்கும். வேற ஸ்லிம் கேர்ள்ஸ் பெட்ரோத்தலுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரக்சரலா இருப்பாங்க, பட் கீழே வந்து ரொம்ப ஃபிளேடாவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப பிரிட்டியான ஒரு வெர்ஷன் வித் பீட் லச்கன்ஸோட. ஸோ அதனால இது ரொம்ப கவர் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. லச்கன்ஸ் வந்து வெல்வெட்லயோ பால் ஃபேப்ரிகேட்டடா இல்லாம பீட்ல வந்து ஃபுல்லா பண்ணிருக்காங்க. நெட்டட் ஷால் வித் வெல்வெட் காம்பினேஷன், எம்ப்ராய்டரி, ஹாஃப் பீட் அண்ட் கிறிஸ்டல் கம்ப்ளீட் ஒர்க் பண்ண இந்த மாதிரி 8,000 7,000 அந்த மாதிரி ரேஞ்ச்லயே ரொம்ப பிரிட்டியான ஒரு லேங்கா செட் இவங்க கிட்ட இருக்கு. ரேஞ்சஸ் ஆஃப் லேங்காஸ் சிலது நம்மளால ஸ்டைல் ஒன்ல இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இன்னும் வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் லேங்காஸ்ல ஸ்டைல் ஒன்ல இருக்கு. கேட்டலாக் கலெக்ஷன்ஸும் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த புக்ல இருந்து அந்த கேட்டலாக்ல இருந்து பிடிச்சிருந்தா அதுவும் வேற பிரான்ச்ல இருந்தா உங்களுக்காக அவங்க சோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. வேற செமி ஸ்டிச் லேங்காஸ் எல்லாமே இவங்க கிட்ட வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி தைச்சுக்கலாம். அப்படி இல்ல வந்து நீங்க வெளில தைச்சுக்கணும் அப்படின்னாலும் தைச்சுக்கலாம். ஆல்ட்ரேஷன் அவங்களே உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஸ்டைல் ஒன்ல இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் என்னென்ன இருக்கு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, குஜராத்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல மூட போறாங்களாம். என்னது, காந்தி பிறந்த ஊர்ல கல்வி கூடத்தையே மூட போறாங்களா? இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் கண்மணி. இரு ஸ்வாதி, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. குஜராத்ல ராஜ்கோட் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற 164 வயசாகுற ஸ்கூல் தான் ஆல்ஃபிரட் ஹை ஸ்கூல். இப்ப இந்த ஸ்கூல்ல தான் மூட போறாங்க. ஓ, 164 வருஷம் பழசா? அப்ப அதை மூடுறதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன ஸ்வாதி, ஃப்ரெண்ட்ஸ் படத்தை வர வடிவேலு மாதிரி சொல்ற? பழசா? நான் கூட புதுசோன்னு நினைச்சு பயந்துட்டேங்கிற அளவுக்கு சொல்ற. சரி, இப்ப என்ன ஆச்சு, விஷயத்துக்கு வா. அந்த ஸ்கூல்ல தான் நம்ம மகாத்மா காந்திஜி படிச்சிருக்காரு ஸ்வாதி. இப்ப அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு அது ஒரு மியூசியமா மாத்த போறாங்களாம். ஓ, அவ்வளவுதான விஷயம்? இது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. என்ன எங்க நீ சொல்ல விட்ட? அதுக்குள்ளதான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டே. ஆக்சுவலி ஆல்ஃபிரட் ஹை ஸ்கூல்ல 1853ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல தான் நம்ம காந்திஜி அவர்கள் 1887 வரைக்கும் படிச்சிருக்காரு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஆல்ஃபிரட் ஹை ஸ்கூல்ல இருந்த அந்த ஸ்கூலோட பெயரை மோகன்தாஸ் காந்தி அப்படிங்கிற பெயரால மாத்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த ஸ்கூலே ஒரு மியூசியமா மாறப்போகுது. ஓகே, சூப்பர்யா. இனிமே குஜராத் போய் சுத்தி பார்க்க வேண்டிய லிஸ்ட்ல வந்து இந்த ஸ்கூல்லையும் நம்ம புதுசா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அட்டகாசமான ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன். சோ அடுத்ததா நமக்கு மார்னிங் கஃபேல சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. குழந்தை வளர்ப்பு பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். குழந்தைக்கு வந்து விளையாட்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் குழந்தை வந்து விளையாடுது அப்படின்னா அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரண்ட் என்ன வந்து பார்க்க வந்தாங்கன்னா 10 பேருமே வந்து பாருங்க படிக்கவே மாட்டேங்கிறேன், எப்ப பாரு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது விளையாட்டு அப்படிங்கிறது இயற்கையா வந்து மூளையை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல். இது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நேச்சுரலா ஒரு குழந்தை வந்து தன்னோட மூளைக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து விளையாட்டு மூலமா அது வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். இன்ஃபேக்ட் ஐன்ஸ்டைன் பாத்தீங்கன்னா விளையாட்டு தான் இருக்கிறதுலே மிக சிறந்த ஆராய்ச்சி அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து கை குழந்தையா இருக்கும்போது, ஒரு தொட்டில இருக்கும் போதோ இல்ல ஒரு பாயில நீங்க போட்டு வச்சிருக்கும் போதோ பாத்தீங்கன்னா தன்னோட கை காலை வந்து ஆட்டி பார்க்கும் ஊ அப்படிங்கிற சத்தம் போட்டு பார்க்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வகையான விளையாட்டு வந்து அவங்க வந்து தன்னோட உடல் உறுப்புகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அது இயற்கையா வந்து டெவலப் ஆனது. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கொலுசு அந்த வளையல் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த குழந்தை அதை ஆட்டி ஆட்டி பார்க்கும். இது வந்து மொழி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன் அப்படின்னா அந்த மொழி அவங்க வந்து காலை ஆட்ட ஆட்ட ஒரு ஃபீட்பேக் வருது, அவங்களுக்கு ஒரு சவுண்ட் அவங்களால கேட்க முடியுது. அப்படிங்கும்போது மூளையில இருக்கக்கூடிய நரம்பியன்கள் வந்து மொழியும் வந்து இப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற லெவல்ல போகும்.
ஸோ இந்த டைம்ல தான், அதாவது ஒரு கை குழந்தை ஒரு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இது ரொம்ப முக்கியமா அவங்களோட ஓன் பாடி வச்சு விளையாடி பார்ப்பாங்க. இதுல வந்து அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்மள கூட நீங்க இப்படி தூக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முகத்தை இப்படி தொட்டு பார்ப்பாங்க, இல்ல நம்ம மூக்கு இழுத்து பார்ப்பாங்க, கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்ணாடி இழுத்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து உடல் உறுப்புகள் மூலமா உலகத்தை வந்து புரிஞ்சுக்குது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசத்துல பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் வாயில எடுத்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தான் வந்து அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்ங்கிறது டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெற்றோர்களா நம்ம வந்து அவங்கள நேச்சுரலா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, இயற்கையா டெவலப் பண்ண விஷயங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட மூளை வளர்ச்சி ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஒரு 7 மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 5 பகுதியா நம்மளால பிரிக்க முடியும். இனிப்பு இங்கதான் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும், காரமான அதாவது ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஃபுட் இந்த பக்கம், புளிப்பு இந்த இடத்துல, பிட்டர் இந்த இடத்துல, உப்பு சாதாரணமா இந்த இடத்துல வந்து பெரிய பகுதியில தான் சால்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்மளோட உணவு பாத்தீங்கன்னா நிறைய உப்பு நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும் போதும் எண்ட் பண்ணும் போதும் இனிப்பு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு குழந்தையோட மொழி வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நரம்பியன்கள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பியன்களும் வந்து மூளையோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எல்லா டேஸ்டும் டெவலப் ஆகும்போது குழந்தைக்கு வந்து மொழி வளர்ச்சி ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் வாயில எடுத்து வைக்கிறது காரணம் குழந்தை வந்து பேசுறதுக்கு முன்னால அந்த மூளையில இருக்கக்கூடிய மொழி வளர்ச்சி பகுதியை தூண்டி விட்டு பாக்குது. சோ இத வந்து நீங்க வந்து எதை எடுத்தாலும் வாயில வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை பனிஷ் பண்றதுக்கு பதிலா சேஃப்டி மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு சில டாய்ஸ் வேற டிஃப்ரெண்ட் திக்னஸ்லயோ டெக்ஸ்டர்லயோ இருக்கக்கூடிய டாய்ஸ் வாயில வைக்கிற மாதிரி கூட கொடுக்கலாம் நீங்க. ஏன்னா அவங்க அதை வச்சு பார்க்கும்போது அந்த டேஸ்ட், அந்த எவ்வளவு ஹார்டா இருக்கு சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறது மொழி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். இந்த மாதிரியே ஒவ்வொரு படிக்கு நீங்க போகும்போது கொஞ்சம் அவங்க தவட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் இருந்தாலும் கை வச்சு பிடிச்சி ஏற ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து மோட்டர் பிளானிங் அப்படின்னு சொல்லி தன்னோட தசைகளை வந்து ஒரு பிரச்சனை இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிளான் பண்ணணும்னு கத்துக்கிறது. ஏர்லி ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனையை வந்து முடிவு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த மாதிரி விளையாட்டுல ஸ்டார்ட் ஆகுது. இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துல ஒரு குழந்தை என்ன நேச்சுரலா விளையாடுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூளையோட இன்னொரு பகுதியை வந்து டெவலப் பண்றதுக்கு இயற்கையா வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் செட் பண்ணுது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய மிக பெரிய தப்பு என்ன அப்படின்னா முதல்ல இருந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டாய்ஸ் வாங்கி கொடுத்துடுறோம். ஒரு குழந்தைக்கு வந்து கண் பார்வை வரத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டேப்ல வந்து ஏதாவது ஒரு ரைம்ஸோ ஏதோ ஒன்று போட்டு காட்டும் போது இந்த மத்தபடி ஆராய்ச்சி கை மூலமா வாய் மூலமா மத்த உடல் உறுப்புகள் மூலமா செய்யக்கூடிய ஆராய்ச்சி வந்து குறைஞ்சிருது. இதுவே வந்து சிந்தனை குறைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய சில்ட்ரன் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே வெளியே நம்ம விளையாட விடுறது இல்ல, மண்ல வந்து ஆராய்ச்சி பண்ண விடுறது இல்ல, மரம் ஏற விடுறது இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மரம் கிடையாது, இருந்தாலும் எதையுமே நம்ம வந்து செய்ய விடாம நீ இது பண்ணாத அது பண்ணாதன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அந்த குழந்தைங்க வந்து ஒரு 2D ஸ்கிரீன்லயே வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அது ஆனா அவங்களோட மூளையோட வளர்ச்சிக்கு தேவையில்லைன்றதோட அது வந்து சரியான லெவலுக்கு டெவலப் பண்ணி கொடுக்காது. இதனால நீங்க பெற்றோர்களா ஃபர்ஸ்ட் அந்த 2 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லா சென்ஸ் மூலமாவும் டெவலப் பண்றதுக்கு சான்சஸ் கொடுங்க. வீட்லயே கூட கிச்சன்ல நீங்க கூட்டிட்டு போகும்போது எலுமிச்சை பழம் இருந்தா ஒரு நாள் அப்படியே மோந்து பார்க்க விடுங்க. இதே வந்து இன்னொரு நாள் காஃபி பவுடர், மல்லிப்பூ, இந்த மாதிரி வேற ஸ்மெல்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ஸ்மெல் பண்ண விடுங்க. இதெல்லாம் வந்து மெமரியை டெவலப் பண்ணி விடும். இதே போல டச்ல வந்து அவங்க வந்து நிறைய பிரெயின்ல வந்து நிறைய பகுதிகளை வந்து டெவலப் பண்ணி விடுவாங்க. இது ஏன்னா கண் பார்வை இல்லாமையே நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடும்போது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், இது சாவி இது பேனா அப்படின்னு ஸ்டீரியோனாசிஸ் சைக்காலஜியில சொல்லுவோம். இது இருந்தது அப்படின்னா குழந்தை லேட்டர் ஆன் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு உடனே தெரியலனா கூட சிந்திச்சோ இது இப்படி சரிப்படுத்தலாம், இதை வந்து இப்படி சால்வ் பண்ணலாம்னு அவங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து மெத்தட் செட் ஆயிருக்கும். ஸோ இதனால வந்து நீங்க குழந்தையோட விளையாட்டு வந்து டைம் வேஸ்ட்னு என்னைக்குமே எடுக்காதீங்க. ஒவ்வொரு ஏஜுக்கு என்ன விளையாட்டு அவங்க எதுக்குள்ள இறங்குறாங்கன்னு பாருங்க.
அதை வந்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. இந்த விளையாட்டுல வந்து வன்முறை இருக்காது, அவங்களே ரூல்ஸ் மாத்துவாங்க. இந்த ரூல்ஸ் மாத்தும் போது அவங்களோட பிரெயின் டெவலப் ஆகுதுன்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ பெற்றோர்களா ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது, நம்ம படிப்பு எழுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அவங்களோட உடல் ரீதியா மன ரீதியா இறங்கி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. தொடர்ந்து இதை பத்தி ஒவ்வொரு நாள் பேசலாம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல உங்க எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரியான பல நல்ல விஷயங்களை பத்தி நாங்க பேசினோம். எஸ், இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.